மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து மல்லிகிட்ட நமக்கு வந்து லோன் கிடைக்க போகுது மல்லி. அது மட்டும் இல்லாமல் நான் கட்டுற அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு மல்லி அப்பார்ட்மெண்ட்ஸுன்ட்டு ஓன் பேரால் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வந்து சொல்லிட்டு இருக்காரு. சொன்னதான் சொல்கிறாரு, மல்லியை கூட்டிகிட்டு போய் தனியாக சொல்லக்கூடாதா, அல்லது சர்ப்ரைஸாக ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போயிட்டு வந்து சொல்லியிருக்கக்கூடாதா. அதுவும் வந்து ரேணுகாக்கு அது கேட்குற மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்காங்க. ரேணுகாவும் எல்லாத்தையும் வந்து கேட்டுட்ருக்காங்க. கண்டிப்பாக வந்து ரேணுகா வந்து சும்மா இருக்க மாட்டாங்க. ஏன்னா விஜய்க்கு ஏதாவது நடக்குதுனாலே வந்து அது நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அழிக்கிறதுக்கு ரகு வந்து பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி இருக்கிற சமயத்தில் விஜய் வந்து ரேணுகா கழுத்தில் தாலி கட்டுறதா இருக்கிற இந்த நிலமையில வந்து மல்லியோட பேரில் அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டுறது, மல்லி கூட வந்து சந்தோஷமாக இருக்கிறத வந்து ரேணுகாவால் சுத்தமாக வந்து ஏற்றுக்கவே முடியாது. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து இதை கெடுக்கிறதுக்கான பிளானை வந்து மொத்தமாக செய்ய போகிறாங்க. இப்போ வந்து அது பிளான் வந்து எப்படி இருக்க போகுதுன்னா, ரகு கூட சேர்ந்து வந்து இருக்க போதா, இல்லை ராஜேஸ்வரி கூட இருக்க போதான்னு தெரியல. ஏன்னா வந்து 2 பேருமே வந்து விஜய்க்கும் மல்லிக்கும் வந்து எதுவுமே நல்லது நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்காங்க. இப்போ இது ரேணுகா கையில் தான் இருக்குது. இல்லை இதை வந்து கட்டுறதுக்கும், இல்லை ஒரு நல்லது செஞ்சு விஜயோட மனசில் இடம் பிடிக்கிறதுக்கு இதுதான் வந்து நல்ல சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா பிளான் பண்ண போகிறாங்களா ஏதாச்சும். இல்லை மல்லி பேரில் மல்லிக்கு சந்தோஷமாக இருக்கிற எந்த விஷயமும் வந்து நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை கஷ்டப்படுத்தணுமே அப்படின்றதுக்காகவே வந்து இந்த ஒரு ப்ராஜெக்டை வந்து கெடுக்க போகிறாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. கண்டிப்பாக வந்து மல்லி வந்து நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது தான் வந்து ரேணுகாவுக்கு அங்கே வாழ முடியும், விஜய் கூட சேர்ந்து இருக்க முடியும் அப்படின்றது. ஆனால் வந்து ஏதோ சொல்லுவாங்களே, வினை விதைத்தவன் வினை அறுப்பான். ஏதாவது வந்து பண்ண போய் அது வந்து ரிவீட் அடிக்க போகுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். எல்லா டைமும் வந்து காற்று உங்கள் சைடே வந்து வீசாது. ஒரு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வந்து மாற்றி வீச தான் போகுது. அது வந்து இதுக்கப்புறம் வந்து இதுக்கப்புறம் இருக்கிற நாள் வந்து மல்லி விஜயோட நாளாக இருக்கணும், நாட்களாக இருக்கணும். இதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது அப்படின்னு நினச்சாலுமே வந்து அடுத்தடுத்து உடனே வரப்போகிறது வந்து விஜய் வந்து ரேணுகா கழுத்தில் தாலி கட்ட போகிறதா சொல்லியிருக்க அந்த நாள். அன்னைக்கு வரும்போது தாலி கட்டுவாங்களா, இல்லை வந்து மல்லி வந்து அதை தடுத்து நிறுத்துவாங்களா, இல்லை மனோகர் வந்து தடுத்து நிறுத்துவாங்களா, என்ன எப்படின்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரேணுகா வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து கெடுக்கிறதுக்கு அந்த டாக்குமெண்ட்டை திருடி வந்து ராஜேஸ்வரி கிட்ட கொடுக்க போகிறாளா, இல்லைன்னா ரகு கிட்ட வந்து கொடுக்க போகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு ஏதாவது கெஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய கெஸ் வந்து ராகு கிட்ட சொல்கிறத விட ராஜேஸ்வரி கிட்ட சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இப்போதைக்கு வந்து மல்லியை கஷ்டப்படுத்தணும் அப்படின்றது வந்து ஒரு நோக்கம் இருக்கிறதுனால வந்து ராஜேஸ்வரி கூட சேர்ந்து இந்த பிளானை வந்து பண்ண போகிறான்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ராஜேஸ்வரி கிட்ட இந்த பிளானை கொடுத்தா தான் வந்து மல்லியை வந்து வீட்டை விட்டு விரட்ட முடியும். ரகு கிட்ட போன ப்ராஜெக்டை மட்டும் ரகு எடுத்தனாலே எடுத்துக்கவும், அதனால் நமக்கு ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி கிட்ட தான் வந்து போக போகிறா. ராஜேஸ்வரி வந்து இதை வச்சு மல்லியையும் விஜயும் வந்து வெளியே துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க போகிறாங்க. மல்லி வந்து இதுக்கப்புறம் வந்து எப்படி போராட போகிறாங்க, எப்படி வந்து இதிலேருந்து வந்து விஜய் வந்து மீட்டு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை. ஆனால் வந்து இதுக்கெல்லாம் வந்து பக்கபலமாக உதவ போகிறது மனோகரும் நாகு அன்னபூரணி வந்து ரொம்ப நாளாக வந்து ஆள் தெரியாமல் இருக்காங்க. எங்கே போயிருக்காங்க என்னன்னு தெரியல. அவங்க வந்தால் தான் வந்து இந்த அளவுக்கு வந்து நிலமை போயிடுச்சா. மல்லி என்ன மல்லி நீ எப்பயும் போல் இப்பயும் இருக்கே, உன் வாழ்க்கையை காப்பாற்றிக்க உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூரணியும் தான் வந்து எல்லாத்தையும் வந்து சரி பண்ண போகிறாங்களா, இல்லை மனோகர் மூலமாக வந்து சரியாக போதா, இல்லை எல்லோரும் சேர்ந்து தான் வந்து விஜய் வந்து காப்பாற்ற போகிறாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இது நடந்தாலே வந்து சீக்கிரமாக பண்ணுங்கள். கல்யாணம் நடந்துருச்சுன்னா மல்லியோட லைஃப் வந்து கேள்விக்குறியாயிடும். அப்படியே வந்து கல்யாணம் நடந்தால் நெக்ஸ்ட்டு பிளான் வந்து மல்லியை வந்து வெளியே அனுப்புறதா தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விஜயோட மனசில் ரேணுகா இடம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க எல்லாருமா சேர்ந்து பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மல்லி வந்து இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, விஜய் லைஃப்பில் இருக்கக்கூடாது, வெண்பாவோட வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இதுக்கு மல்லி வந்து நல்லா பேசி நல்லா கரெக்ட் பண்ணி விஜயும் வெண்பாவும் வந்து கைக்குள்ளே போட்டு வச்சுருக்கா. அதனால தான் வந்து நாங்கள் யார் சொன்னாலே வந்து விஜய் கேட்குறதில்ல, அதை முதல்ல மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரேணுகா வந்து இறங்கியிருக்காங்க. ரேணுகா நீ என்ன பண்ணாலுமே வந்து மல்லியை வந்து ஒரு நாள் தோற்கடிக்க முடியாது. தோற்கடிக்கலாம், ஆனால் வந்து விஜயோட லைஃப்பில் இருந்து வந்து மல்லியை வந்து பிரிக்கிறதுன்றது நடக்காத காரியம். அந்த வந்து ஏதோ சொல்லுவாங்களே மேட் ஃபார் ஈச்சர், அது ரெண்டுமே வந்து அவங்க 2 பேருக்குமே வந்து பொருந்தும். மல்லி ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க, எங்களுக்குள்ளே இருக்கிற பாண்டிங், எங்களுக்குள்ளே இருக்கிற கெமிஸ்ட்ரி அது யாருக்குமே புரியாது அப்படின்னு சொல்லிட்டு அதே தான் நாங்களும் சொல்கிறோம். நீங்கள் என்ன ட்ரை பண்ணாலையும் வந்து நீங்கள் மல்லியோட இடத்துக்கு வர முடியாது.
விஜயோட மனசில் வந்து நீங்கள் முழுசாக வந்து இடம் பிடிக்க முடியாது. விஜய் வந்து உங்கள் மேலே நான் காட்டுறது வந்து ஒரு கரிசனம் தான். நீங்கள் அவங்களோட முதல் மனைவி வெண்பாவோட அம்மா அப்படின்ற வந்து அந்த தாட் மட்டும்தான் இருக்கே தவிர வேறு எந்த ஒரு உங்கள் மேலே வந்து லவ் பண்ணுவாங்க, உங்கள் மேலே லவ் இருக்குது அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. மல்லி வெண்பாக்கு வந்து அம்மான்றது வந்து இருக்கணும், அம்மா இல்லாத புள்ள அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்து சொல்லிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் உங்கள் மேலே காட்டுற அக்கறை. என்னதான் இருந்தாலும் என்னோடய முதல் மனைவி அப்படின்ற ஒரு அந்த பொறுப்புன்னு கூட சொல்லலாம். அதுக்காக தான் உங்களை பார்த்துக்கிறாரு, உங்களை வந்து பொறுமையாக வந்து அனுசரித்து போகிறாரு. உங்கள் மேலே காட்டுற அன்புமே அதுக்கு தான் காரணமே தவிர, அன்புன்ற பேர் அதை தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது அப்படின்றது பார்க்குற நமக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் வந்து இது ரேணுகாவுக்கு இப்போ புரியுமா இல்லை போக போக புரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அடுத்த கட்டமாக வந்து விஜய்க்கு வந்து கஷ்டம் வர காலம் வந்து இந்த ப்ராஜெக்ட் மூலமாக தான் வரப்போகுது. அது ரகு மூலமாகவும் வரலாம், ராஜேஸ்வரி மூலமாகவும் வரலாம். யார் மூலம் வந்தாலும் வந்து இதெல்லாம் தகர்த்து எடுத்து இந்த ப்ராஜெக்டை நல்லபடியாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினைக்கிறோம். இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.